சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த அப்பனை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே. பாதியிலோ இல்லை பார்க்காமலோ மட்டும் சென்று தவறிழைத்து விடாதே. இதை முழுமையாக கேட்டு இந்த அப்பன் சிவபெருமானின் மனதை குளிர செய் என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, என்னுடைய பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஒருவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு உன் உறவு வேண்டாம் என்று சென்றுவிட்டது என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கை துணை நிலை இப்போது நான் புட்டு வைக்கப் போகின்றேன் என் தங்கமே. உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர், உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு சென்றவர், உன்னை தார குறைவாக பேசி எல்லாமும் இப்போது உன்னிடம் பேச போவது என்று என்னென்ன சொல்ல போகிறேன் என்று காத்திருக்கிறாயா என் குழந்தையே? பேசுவதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தங்கமே அவர்களெல்லாம். ஆனால் நீ இப்போது அவர்களிடம் பேச தயாராக இல்லை என்பது எனக்கு தெரியும் தங்கமே. ஏனென்றால் இந்த ஒரு உறவின் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை விட்டு சென்றதால் நீ மிக வருத்தத்தில் இருக்கிறாய் அல்லவா என் தங்கமே. இப்போது நான் கூறிய அறிகுறிகளின்படி கேட்டு அந்த மன வருத்தத்தில் இருந்து மெல்ல மெல்ல வந்துவிடுவாய் அல்லவா என் குழந்தையே. இருந்தாலும் உனக்குள்ளேயும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த உறவின் நிலை எப்படி இருக்கும் என்று உன்னுடைய எதிர்பார்ப்பு உனக்கு புரியாமல் இல்லை என் தங்கமே. நீ எதிர்பார்க்கும் அனைத்தும் இந்த அப்பன் தெரிந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன். அதனால்தான் என் குழந்தையினிடம் இதை எடுத்து ஓடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. அந்த உறவின் நிலை எப்படி இருக்கிறது என்று உன்னுடைய எதிர்பார்ப்பு எனக்கு புரியவே இல்லை என் தங்கமே. நிச்சயம் அந்த உறவின் நிலை உன்னை விட்டு பிரிந்து சென்றதை நினைத்து இப்போதுதான் வருந்திக் கொண்டிருக்கின்றது. இவ்வளவு நாள் எதுவும் புரியாமல் திரிந்த அவருக்கு மெல்ல மெல்லமாக அனைத்தும் புரிய வந்திருக்கின்றது. மிகவும் மெதுவாகத்தான் இருக்கிறார் என் தங்கமே. இந்த மெதுவான நிலையிலிருந்து அவரை கொண்டு வருவது கடினமாக இருந்தாலும் கூட உன் அப்பன் அதை செய்து உனக்காக செய்வேன் என் தங்கமே. ஆனால் உன்னிடம் வந்து அவர் பேசினாலோ அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக நீ இல்லாத போது என் குழந்தையே என்ன பேச வேண்டும் என்று மனநிலையில் அந்த உறவு இருக்கின்றது தங்கமே. ஆனால் எப்பொழுதும் உன்னை விட்டு பிரிந்து சென்றதையோ அப்பொழுதில் இருந்து கஷ்டத்தை மட்டும்தான் அவர் அனுபவித்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே. உன்னை பிரிந்தது வேணால் எளிதாக இருக்கலாம் அவருக்கு. ஆனால் உன்னை பிரிந்து சென்ற நொடியிலிருந்து இப்போது அவர் படும் வேதனையை யாராலும் சொல்ல முடியாத அளவிற்குத்தானே இருக்கிறது என் தங்கமே. உன் அன்பினையும் பாசத்தினையும் புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு சென்றதை நினைத்து ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். உன்னை உதறி எறிந்து விட்டோமோ என்று, உன்னை இதை செய்தது தவறோ என்று அவர் மனதிற்கு தோன்றிக்கொண்டே இருக்கிறது. நீ எந்த அளவில் அவர் மீது பாசத்தை கொட்டினாய் என்பது இப்போதுதான் அவருக்கு புரிகின்றது என் தங்கமே. இப்போது அவரே வந்தாலும் கூட நீ ஏற்றுக்கொள்ளாதே என் தங்கமே. ஏனென்றால் உனக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்கின்றது. யார் ஒருவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை விட்டு சென்றாரோ என் குழந்தையே, அவரிடம் உன்னுடைய தன்மானத்தை இழந்து நிற்கத்தான் நீ ஜெயிக்க வேண்டும் என் குழந்தையே. ஏனென்றால் இல்லை, தனியாக நடந்தாலும் கௌரவத்தோடு இருக்க வேண்டும் என்பதை உன்னுடைய ஆசை என் தங்கமே. என் சிங்கம் போல தனியாக நடந்தாலும் என் அப்பன் சிவன் என்னோடு இருக்கின்றான் என்ற கர்ஜனையோடு என்னுடைய பிள்ளை இருக்கின்றது என்று எனக்கு தெரியும். எப்போதும் வலிமையும் தைரியமும் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் உன் அப்பன். யாராக ஒருவர் அழுதாலும் அனைத்தும் இந்த அப்பன் பார்த்து அதை சரி செய்து கொண்டேதான் இருக்கின்றேன். உன்னுடைய தைரியம் பார்த்து வியந்த நான் என் குழந்தையே. உன்னுடைய எதிர்பார்த்து அத்தனையும் நிச்சயமாக
வைத்து விடுவேன். உன்னுடைய எதிர்காலத்தை மட்டும் பற்றி யோசித்து உனக்கென்று சில உறவுகள், நல்ல உறவுகள் இருக்கின்றது. அவர்களுடன் சந்தோஷமாக இரு என் தங்கமே. அவர்கள் உனக்காகத்தான் இருக்கிறார்கள். உனக்கு நல்லதை கூடிய விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே. தேவையற்ற மனிதர்களிடம் உன் அன்பை வீணாக செலுத்தி கொண்டிருக்காதே. அவர்கள் உன் அன்பை மதிப்பதில்லை என்பது உனக்கு புரிகிறதா இல்லையா என் குழந்தையே? அவர்கள் உன்னை வெறும் ஒரு பொம்மையாகத்தானே நினைக்கிறார்கள் என் தங்கமே. அவர்கள் உன்னை ஒரு மனிதி, உயிருள்ள மனுஷி என்பது அவர்கள் எண்ணத்தில் கூட இல்லை என் தங்கமே. அதுவே உண்மை. அவர்கள் உன்னை வெறும் ஒரு புடவை கட்டிய ஒரு சிலை என்று நினைக்கிறார்கள் குழந்தையே. அவனை அவ்வளவு எளிதாக நம்பி ஏமாந்து விடாதே என் தங்கமே. அவன் போட்ட கணக்குகள் வேற என் குழந்தையே. இப்போது அவன் உணர்ந்தது வேண்டுமானாலும் உண்மையாக இருக்கலாம். ஆனால் அவன் அப்போது நினைத்தது எல்லாம், அவர்களின் பேச்சை கேட்டு ஆடியதெல்லாம் உண்மை என் குழந்தையே. எதையும் செய்வதற்கு முன்னாடி யோசித்து செயல்படு. எதையும் பண்ணிவிட்டு யோசித்தால் பிரயோஜனம் இல்லாமல் போகிவிடும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள் தங்கமே. அவர் செய்ததை நீ திருப்பி செய் என்று நான் கூறவில்லை. அவர் செய்ததை அவருக்கு என்னவென்று அடையாளப்படுத்து என்று நான் கூறுகின்றேன். உனக்கு அவர் வேண்டுமென்று நீ நினைத்தால் நிச்சயமாக அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழு என் தங்கமே. உன் அப்பன் நான் என்றும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என் குழந்தையே. உன் கடைசியில் உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உனக்கு எது இந்த வாழ்க்கைக்கு சரியாக வரும் என்று தோன்றுகின்றதோ அதையே செய் என் தங்கமே. உன் அப்பன் இன்று போல் என்றும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என் குழந்தையே. என் குழந்தை கஷ்டப்படுவதையும் பார்க்க முடியாது, என் குழந்தை சிரமப்படுவதையும் பார்க்க முடியாது என்னால். உன் வாழ்க்கைக்கான முடிவை எடுத்து அதன்படி செயல்படு என் தங்கமே. நான் உனக்கு துணையாக என்றும் இருப்பேன். உனக்கு மனம் தளர்வாகவோ இல்லை உன்னுடைய கஷ்டங்களில் நினைத்து நினைத்து வருத்தப்படும் பொழுதோ இந்த அப்பனின் நாமத்தை ஒரு முறை உன் நாவால் சொல் என் தங்கமே. அனைத்து கவலையும் அனைத்து கஷ்டங்களும் அப்போது முடிந்தது போல் உன் மனம் மிகவும் எளிதாக இருக்கும் என் தங்கமே. ஓம் நமச்சிவாயா நமச்சிவாயா என்று உன் வாயால் சொல்லும் பொழுது அனைத்து பிரச்சனைகளையும் இந்த அப்பன் காதால் கேட்டுவிடுவேன் என் தங்கமே. நீ எதையோ நினைத்து என்னென்னமோ செய்து கொண்டிருப்பது அனைத்தும் வீணல்ல என் தங்கமே. நான் அனைத்தையும் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் தான் இருக்கின்றேன். கவலைப்படாதே, எல்லாவற்றையும் சரியாக உனக்கு முடித்து தருவேன் என் தங்கமே. இந்த அப்பனுடைய அன்பும் ஆசிர்வாதமும் என்றும் உன்னுடன் துணையாக இருக்கும் என் குழந்தையே. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.